உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார், ஜான்சி மேடம் வராங்க. அவங்க நம்ம கிட்ட உண்மையை போட்டு வாங்குறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க சார். தயவு செஞ்சு நீங்க எதுவும் உளறி கொட்டிடாதீங்க சார். ஆமா ஆமா, அவங்களுக்கு என் மேல கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சார், நீங்க எதுக்குமே அசரமா பதில் சொல்லுங்க சார். சரி சரி, நீ வேலையை பாரு. வாங்க மேடம். சார் வாங்க மேடம். சொல்லுங்க எப்படி இருக்கீங்க மேடம்? என்ன ஆச்சு சார்? நீங்க தான் 2 டேஸ்ல அந்த வீடியோ ரெக்கவர் பண்ணி தரேன்னு சொன்னீங்க. ஆனா ஃபோன் பண்ணி கேட்டா அந்த வீடியோ ரெக்கவர் பண்ண முடியலன்னு அசால்ட்டா சொல்றீங்களே. ஆமாங்க மேடம், நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனால் எங்களால் ரெக்கவர் பண்ண முடியல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஆமா மேடம், நான் கூட 2 நாளா சார் கூட இருந்து ஒர்க் பண்ணி பார்த்தேன். சுத்தமா அந்த வீடியோவில் எதுவுமே தெரியல மேடம். ஓகே சார், தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். உங்க டைமை நீங்க இதுக்காக ஒதுக்கினதுக்கு. நான் வரேன் சார். ஓகே மேடம், தேங்க்யூ. இல்ல பேசுங்க மேடம், ராங் கால். ஏன் சார், ராங் கால்ல தமன்னான்னு பேர் வருமா? என்ன நடந்திருக்கும்னு என்னால கெஸ் பண்ண முடியும். தப்பு செஞ்சவங்களை விட தப்பு செஞ்சவங்களுக்கு துணை போறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் பெரிய கிரிமினல்ஸ். அவங்களோட சேர்ந்து நீங்களும் தான் மாட்டுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? நீங்க எல்லாம் இந்த யூனிஃபார்ம் போடுறதுக்கு தகுதி இல்லாதவங்க. உடனே உங்களை பத்தி மேலதிகாரிங்க கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ற பாருங்க. உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க சார். என்னையா இப்படி ஆயிடுச்சு? யோ, அங்க பாரியா. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? இப்ப என்ன பண்ண காத்திருக்க? எங்க வீட்ல ஒரு நல்லது நடக்க விட மாட்டே நீ? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாரு, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இது வரைக்கும் எங்க குடும்பத்தை சீரழிச்சதெல்லாம் பத்தாதா? ஏன் திரும்ப திரும்ப வந்து தொல்லை கொடுக்குற? ஒழுங்கு மரியாதையா போயிடு. சித்தார்த் இருப்பா, இரு. என்ன தாத்தா பாருங்க உங்கள. எப்பா சித்தார்த், ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? தாத்தா, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா? விடுப்பா. சுகாசினி இன்னும் 2-3 நாள்ல வெளிநாடு போக போறாளாம். அதுக்குள்ள எதுக்கு இந்த சண்டை, பழி வாங்குற எண்ணம், இதெல்லாம் வேண்டாம்னு நினைச்சுதான் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டப்பா. நம்ம வீடு தேடி வந்தவங்களை நாம எப்படி அவமானப்படுத்த கூடாதோ அதே மாதிரி கல்யாணத்துக்கு 1000 பேர் வருவாங்க. ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு கேட்க முடியுமா? கல்யாண நேரத்துல மனசு அமைதியா இருக்கணும். அவ மனசு திருந்திதான் வந்திருக்கா. விடுப்பா, நமக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்பா. அவ்வளவுதான் நமக்கு வேணும். மன்னிச்சு விட்டலாமேப்பா. பாட்டி, அவளை நம்பாதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, அவ திருந்திட்டா விட்டுரு. அது எப்படி நல்லபடியா நடக்கும்? அதுக்கு தானே கல்யாண மண்டபத்துல பாம்பு வச்சிருக்கேன்.
பாவம், புண்ணியம், நன்மை, தீமை, இது எப்படி ரெண்டும் சரிசமமா இருக்கோ அதே மாதிரி பாதாள லோகத்துல நல்ல சக்தியும் துஷ்ட சக்தியும் சமபலம் கொண்டவங்களாவே இருப்பாங்க. பாதாள லோகத்துல தெய்வ சக்தியும் ஆட்சி செய்யும், அதே மாதிரி தீய சக்தியும் ஆட்சி செய்யும். எப்ப எந்த சக்தியோட வீரியம் அதிகமா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் நாம செயல்படணும். ஆயிரம் தலை கொண்ட நாகரின தலைவன் ஆதிசேஷன் அங்கதான் இருக்கான். அவதார புருஷர்களாகிய தெய்வ பிறவிகள் மானுட வடிவில் பிறக்கும் போது அவங்களை அழிக்க வந்த அரக்கிகளும் அங்கதான் இருப்பாங்க. துஷ்ட சக்திகள் உன்னை சூழும் போது அங்க இருக்கிற இஷ்ட தெய்வமான ஆதிசேஷனை நீ வேண்டிக்கிட்டா உன்னோட சங்கடங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். இந்த கஷ்டமான நிலையை தீர்த்து வைக்கிறதுக்காக 1000 தலை கொண்ட ஆதி கேசவனே, நீதான் எனக்கு உதவி செய்யணும். நீ பாதாள லோகத்தில் புண்ணியம் பாவம் இரண்டும் இடைப்பட்ட பகுதியில் உன் ஆத்மா இப்பொழுது அந்த துஷ்டர்களிடம் மாட்டிக்கொண்டுள்ளது. நீ அவர்கள் மூவரையும் அழித்தால் மட்டும்தான் நீ எதை தேடி வந்தாயோ அதை எடுப்பதற்கு அடுத்தடி உன்னால் எடுத்து வைக்க முடியும். நீ புண்ணிய ஆத்மாவாக 1000 தலை கொண்ட 10,000 பற்களை கொண்ட என்னுடைய பல்லில் இருந்து ஒரு விஷப்பல்லை புடுங்கி எறிகிறேன். அதை நீ ஆயுதமாக பயன்படுத்தினால் அவர்கள் அழிவார்கள். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.